ஹலோ, ஹாய். என் கூட இந்த வீடியோவில் விர்ச்சுவலாக கனெக்ட் ஆக நினச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஜான்வரி 15th பொங்கல். ஊருக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் எப்படி பொங்கல் பண்ணுறோன்றதை தான் இந்த விலாகில் நான் காமிக்க போகிறேன். ஊருக்கு வர்றது ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு ஜேர்னி தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எல்லாமே சிம்பிள் தான், அம்மா ஸ்டைலில். ஆனாலும் ரொம்பவே அழகு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, அவங்க அந்த மொத்த இடத்தையும் ஜஸ்ட் கோலமாலே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் கோலம்னு நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் எனக்கு கோலம் சுத்தமாக வராது. எப்படியோ அவங்க 8லேருந்து 9 கோலம் போட்டிருப்பாங்க அந்த வாசல் ஃபுல்லாக. அண்ட் ஈவன் அடுப்புக்கு கூட குட்டி குட்டியாக அழகாக போட்டிருந்தாங்க. எனக்கு வெளியில் ஒன்றும் அவ்வளோ வேலை கிடையாது. அம்மா என்னை லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி இருந்தாங்க. அண்ட் ஷீ ஈவன் ஹேட் அ பர்சன் டு ஹெல்ப். அதனால் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் ஒர்க் கொடுக்கல. நான் சும்மா நின்று எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 10:30க்குள்ளே அடுப்பு பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் அம்மா எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே 2 சைட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு சைடு பிள்ளையார், வீட்டு சாமி அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அந்த சைடே இருக்கும். இன்னொரு சைடு ஃபுல்லாக குக்கிங்க்கு. அண்ட் 2 பக்கத்துலேயும் விளக்கேற்றி வெத்தலைப்பாக்கு வச்சு சாம்பிராணி போட்டு தேங்காய் உடைச்சி தீபம் காமிச்சு அண்ட் ஃபைனலி பொங்கலோட ஹீரோவான சூரியனுக்கும் தீபம் காமிச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சிட்டாங்க. ஓ சாரி, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் பானையை ரெடி பண்ணிக்கணும்ல. ஏன்னா அப்போ தான் அடுப்பு பற்ற வச்ச உடனே பொங்கல் பானையை டியூட்டியில் போட முடியும். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2 பானைக்கும் தண்ணியும் பாலும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த 2 பொங்கல் பானை வைக்கிறதுக்கு கூட ஒரு ரிச்சுவல் இருக்குது. ஆக்சுவலி வி ஹேட் அ லிட்டில் ஃபன் இந்த பொங்கல் பானை வைக்கிறது பற்றி. அது என்னன்னா, சக்கரை பொங்கல் கல்யாண பொண்ணா அவங்க லெஃப்ட் சைடில் இருக்கணுமா. அண்ட் கல்யாண மாப்பிள்ளை வெண்பொங்கல் அவங்க ரைட் சைடில் இருக்கணுமா. இது ஞாபகம் வச்சு தான் பொங்கல் பானையை அந்தந்த பிளேஸில் வைப்பாங்களாமா. இப்படி கேட்க உட்காந்துருக்கும், இந்த பக்கம் பொண்ணு தானே உட்காந்துருக்கும். தெற்கு பக்கம் உட்காந்துருக்கும் பொண்ணு வழக்க. பொண்ணு யாரு? பொண்ணு தான் சக்கரை பொங்கலா? மாப்பிள்ளை தான் வெண்பொங்கல். பொண்ணு வந்து தெற்கு தான் உட்காரும். அது வந்து கிழக்க பார்க்க உட்காந்துருக்கும் போது இது மேற்கு பார்க்கல இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தான். பொங்கும்போது கூட சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கணும். ஏன்னா அதுதானே ஸ்வீட்டு. அண்ட் சக்கரை பொங்கல் பானையில் தான் பாலும் தண்ணியும் கம்மியாக ஊற்றுவாங்க. அப்போது ஆப்வியஸ்லி சக்கரை பொங்கல் தானே ஃபஸ்ட்டு பொங்கும். வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை பார்க்கலாம்னு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சாமி படத்துக்கெல்லாம் பூ போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு குக் பண்ணலாம்னு கிச்சனுக்கு போனேன். அதுக்குள்ளே என் பெரியம்மா குக்கிங்க்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஜஸ்ட் குக் பண்ண வேண்டியது மட்டும்தான் இருந்துச்சு. நான் இங்கே குக் பண்ணி முடிக்கிறதுக்கும் அங்கே பொங்கல் பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் கேதர் ஆகிட்டோம். நம்ம குக் பண்ண சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், காய்கறி கூட்டு, கரும்பு, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. சாமிக்கும் சூரிய பகவானுக்கும் தீபம் காமிச்சிட்டு தேங்காய் உடைச்ச அப்புறம் பிடிச்சி வச்ச பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் மாடியில் ரைட் கார்னரில் வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி பொங்கலோ பொங்கல் சொல்லி கரைச்சி விட்டுட்டோன்னா பொங்கல் முடிஞ்சுது.
என் கூட இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் கனெக்டடாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இனிமேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வரும். ஸ்டே டியூன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.